ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். இந்திய தேசத்திற்கு திருப்பு முனையாக அமையுமா அப்படின்றத பேசுவதற்கு முன்பாக தமிழகத்தில் என்ன திருப்பு முனை ஏற்பட போகிறது அதை உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிடங்கள் நான் மணி ஓசை எழுப்புவேன். உங்கள் முதல் கட்ட கருத்தை தெரிவிக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது திருப்பனை தமிழ்நாட்டில் இருந்தால் இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான திருப்பனை தான். அதனுடைய தொடக்கத்தை இந்த தடவை நம்முடைய தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றி நின்று நாட்டத்தில் கொள்ளாரடி கிளிய வாய்ச்சொல்லில் வீரரடி படிச்சிருக்கோம். அதை மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், கருப்பு பணத்தை கொண்டு வந்துடுவோம். நாங்கள் வந்தோன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் ஜிடிபியில் 25% கான்ட்ரிபியூட் பண்ணோம். அப்படி நிறைய ப்ராமிசஸ் கொடுத்த பிஜேபியால் எதையுமே செய்ய முடியலை. அதில் கடைசியாக ராமர் கையில் எடுத்தாங்க. அதுவும் அவங்க எதிர்பார்த்த நன்மை கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க எதையாவது ஒன்று எடுத்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி பயந்து போய் அவங்க ஒரு சென்ட்ரிஸ்ட் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு. இந்த ட்ரிப்பு அவங்க அந்த அழைப்புதலை ஏற்றுக்கொள்ளாமல் போகாமல் வெளியே நின்றே கொண்டு இது ஒரு அரசியலுக்கான ஆயுதம், இது மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிப்பதற்கான முயற்சி, இதில் நாம் செல்ல வேண்டாம். எப்படி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதாவது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னிறுத்தி மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறதோ அதே போன்ற ஒரு யுக்தியை முன்னெடுப்போம் என்று அவர்கள் துணிச்சலோடு வெளியே அந்த அரசியலை முன்னெடுத்ததன் விளைவாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அவர்கள் எண்ணியது போன்று அந்த ரிலிஜியஸ் போலரைசேஷன் என்கின்ற மதத்தால் மக்களை பிரித்து அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒன்றிணைக்கின்ற வேலை இன்றைக்கு இந்த முறை ஈடுபடவில்லை. தமிழ்நாட்டிலே ஈடுபடாது, இந்தியாவிலும் நிச்சயமாக ஈடுபடாது. அந்த விரக்தியின் வெளிப்பாட்டு தான் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசி வருகின்ற பல்வேறு சம்பவங்கள். நம்ம அதுக்குள்ள திரும்ப வரலாம். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான அணி, பாஜக தலைமையிலான அணி, அது உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கலையா? நீங்க பாஜக தலைமையிலான அணியை நீங்க விட்டுருங்க. ஏன்? அதிமுக ஒரு பல முறை ஆட்சியில் இருந்த கட்சி, ஒரு வலுவான கட்சி. அதிமுக திமுக என்பது ஒரு வலுவான ஒரு போட்டி இருந்தாலும் திமுகவினுடைய பலம் என்பது இந்த முறை 2 விஷயத்தை நீங்கள் முக்கியமாக பார்க்கலாம். ஒன்று, ஒரு மகத்தான கூட்டணி. அந்த கூட்டணி அரித்மெட்டிக்கலாக நம்ம கணக்கு கூட்டி பார்த்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி. அதே போன்று இன்றைக்கு 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள், பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நான் சொன்னது மாதிரி நலத்திட்டங்கள், அது சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகள், இவையெல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பில்லாத அளவிற்கு, இந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படாத அளவிற்கு, மக்கள் ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக கூட்டணி கட்சிகளுடைய பலம், எங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், இந்த 2ம் நிச்சயமாக இந்த தேர்தலில் கை கொடுத்திருக்கிறது. ஒரு மகத்தான வெற்றியை, 100% வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் அது கூட்டணி கட்சிகளும் பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இந்த தேர்தலில் இல்லை. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.